வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நாம ஒகாபுலரிய எப்படி பில்ட் பண்ணலாம், இல்ல எ- எப்படி ஈஸியா க்ரோ பண்ணலாம், இல்ல க்ரோ பண்ற ஒகாபுலரிய எப்படி ரீடைன் பண்ணலாம், எப்படி நீண்ட நாளைக்கு நம்ம அதை மறக்காம வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க. வெல்கம் டு எப்படி. இன்னைக்கு நாம ஒகாபுலரி வேர்ட்ஸ் எப்படி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம், நம்ம 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 ஏற்கனவே கொஞ்சம் பில்ட் பண்ணியிருந்தோம்னா அதை எப்படி க்ரோ பண்ணலாம், நம்ம நிறைய க்ரோ பண்ணலாம், இல்ல நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய கத்துக்கிட்டு இருந்தோம்னா அதை ரிமெம்பர் பண்றது எப்படி, இல்ல ரீகால் பண்றது எப்படி, இல்ல இன்னும் எந்த வகையில எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்ல இவ்வளவு நாள் நம்ம நிறைய கத்துக்கிட்டோம் அதெல்லாம் எப்படி ரீடைன் பண்ணலாம், நம்ம தொலைஞ்சு போகாம அதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்டதெல்லாம் இன்னும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒகாபுலரி எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பில்ட் பண்ணேன் ஒரு 3 லாங்குவேஜ்ல. அதை பேசிஸா வச்சு உங்களுக்கு கொஞ்சம் இந்த 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ ஒகாபுலரி பில்டிங்ல ஃபர்ஸ்ட் டிப் நான் உங்களுக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இது ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. ஏன்னா நீங்களே நிறைய தடவை இதை யூஸ் பண்ணிருப்பீங்க இந்த டிப்பை மற்ற சுச்சுவேஷன்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு சின்ன வயசுல எந்த பாடம் பிடிக்கும்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க. இல்ல ஒரு ஒரு பிசிக்ஸ் டீச்சரை பிடிச்சிருக்கும், இல்ல ஒரு சப்ஜெக்டை பிடிச்சிருக்கும், இல்ல ஒரு சச்சின் டெண்டுல்கரை பிடிச்சனால கிரிக்கெட் பிடிக்கும். இப்படி இப்படி எல்லாமே ஒரு ஒரு தனி மனித உணர்ச்சி, இல்லைன்னா தேர் இஸ் அ பர்சனல் கனெக்ட், ஒரு சின்ன கனெக்ட் இருக்கும், ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், ஒரு நம்ம நம்ம மனசுல ரொம்ப நாள் இருக்கிற ஒண்ணு, இல்ல நமக்கு எப்பமோ பழகுன ஒண்ணு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, இன்னும் நம்மளால சைக்கிள் ஓட்ட முடியுது, இல்ல அஹ், ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள்லயும் ஒரு சின்ன பர்சனல் கனெக்ட் இருக்கும். அது அந்த கனெக்ட் ஒகாபுலரி பில்டிங்ல ரொம்ப அவசியம். அந்த அந்த எமோஷனல் ஆர் லைக் அ பர்சனல் டச், இல்லாட்டினா ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அது கண்டிப்பா வேணும். நீங்களே ஒன்று நினைச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு சுவர்ல ஒரு ஒரு படம் தொங்குது, ஒரு போட்டோ தொங்குது. அதை நம்ம இங்கிலீஷ்ல நம்ம நம்ம நினைக்கிறோம் இத இதை நம்ம மனசுல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு 4 நாள்ல மறந்துடும். இதே இதை நீங்க இப்படி திங்க் பண்ணி பாருங்க. நான் அன்னைக்கு அந்த பக்கத்து வீட்டு பையன் அந்த கிரிக்கெட் பாலை அடிச்சப்போ அந்த சுவர்ல இருந்த அப்பா போட்டோ மேல அடிச்சு அது கீழே விழுந்து கண்ணாடி சுக்கு நூறா போயிட்டு உடைஞ்சு போயிட்டு, இந்த இது உங்களுக்கு லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். இந்த இந்த ஒரு சுச்சுவேஷன்ங்கிறது ஸோ ஒரு சிம்பிள் போட்டோ சுவர்ல தொங்குதுங்கிறத ஒரு சைடில் வச்சுக்கோங்க. ஒன்னார் சைடில் இந்த சுச்சுவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நீங்க பில்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நிறைய வேர்ட்ஸ் வரும். ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்போதுமே மறக்காது. அதை வச்சு நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணீங்கன்னா லைஃப் லாங் அந்த சென்டென்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் என்னோட முதல் டிப் உங்களுக்கு. நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா என்னமோ தெரியாது. நானும் இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்தது தான். இதெல்லாம் நான் ஒக்காபுலரி பில்ட் பண்ணும் போது வந்த நான் யூஸ் பண்ண கொஞ்சம் டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் தந்துட்டு இருக்கிறேன். ஸோ ஸோ நம்பர் 1 டிப் என்னன்னா மேக் இட் பர்சனல். நீங்க நம்ம உணர்வு பூர்வமா எதையுமே பண்ணோம்னா அது ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிற்கும். ஸோ ட்ரை டு மேக் இட் பர்சனல். ஸோ நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போற செகண்ட் சிம்பிள் டிப் இது என்னன்னா நம்ம எப்போதுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம். ஒரு ஒரு 25 வேர்டோ இல்லை ஒரு 15 வேர்டோ இல்லை ஒரு 50 வேர்டோ நம்மளோட கேப்பபிலிட்டிக்கு தகுந்த அளவுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு குறிப்பிட்ட சில வார்த்தைகளை நம்ம வச்சிருப்போம். அதையே கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருப்போம். எவ்ரிடே நம்ம வந்து
என்ன நம்ம நம்ம வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோ, ஈட், ஸ்லீப், இதுதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஐ இருக்கும், அதுக்கு பின்னாடி ஹிம் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். பை, இந்த மாதிரி வெரி 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 சிம்பிளா தான் இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து நீங்க லைஃப் லாங் வந்து நீங்க உங்க பிரெயினையும் சேலஞ்ச் பண்ண மாட்டீங்க, உங்களையும் சேலஞ்ச் பண்ண மாட்டீங்க, நீங்களும் க்ரோ ஆக மாட்டீங்க, உங்க ஒகாபுலரியும் க்ரோ ஆகாது. ஸோ நம்ம வந்து இதுல வந்து சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் மேக் பண்ணணும். என்னன்னா வந்து இப்போ இப்போ ஐ கோ இல்லாட்டினா ஐ வெண்ட் அப்படின்னு சொல்ற பதில வந்து என்னது ஆக்சுவலா நடந்ததுங்கிறத வந்து நீங்க வந்து அதுல நீங்க மென்ஷன் பண்ணலாம். பேசிக்கலி இப்போ வந்து ஐ வென்ட் டு துபாய் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் ஐ ஃப்ளூ டு துபாய். இப்போ ஐ வென்ட் டு ஸ்கூல்னு சொல்றதுக்கு பதில் ஐ வாக் டு ஸ்கூல் ஆர் ஐ ரோட் பைசைக்கிள் டு ஸ்கூல் எப்படி சொல்லலாம். ஸோ இல்லாட்டினா நான் நேற்று வேலைக்கு போனேன்னு இந்த ஐ வென்ட் டு ஒர்க் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் ஐ ட்ரோவ் டு ஸ்கூல் லைக் ஒர்க் இப்படி சொல்லலாம். ஸோ பேசிக்கலி சின்ன 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 பேபி ஸ்டெப்ஸ் இதெல்லாம் வந்து. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா வந்து என் ஒகாபுலரியில் கோங்கிற வார்த்தை கிடையாது, வெண்ட்டுங்கிற வார்த்தை கிடையாது, இதை நான் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு பதில் சின்ன சின்ன சப்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இது வந்து இப்போ இது வந்து ஒருத்தரோட லெவல்ல வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும் போது வந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வந்து ஒரு குட்டியா உள்ளதுன்னு சொல்றது நம்ம எப்போதும் பை டிஃபால்ட் வந்து குட்டினா ஸ்மால், பெருசுன்னா பிக், இவ்வளவுதான். ஒரு லார்ஜ்னு கூட சொல்ல மாட்டோம், டால்னு கூட சொல்ல மாட்டோம், எதுவுமே சொல்ல மாட்டோம். ஸ்மால்னா டைனின்னு கூட சொல்ல மாட்டோம், இல்ல லிட்டில்னு கூட சொல்ல மாட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து சின்னதுன்னா ஸ்மால், பெருசுன்னா பிக், இதை தவிர நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ நம்மளோட அடுத்த நேச்சுரல் ப்ரொக்ரெஷன் என்னன்னா, அடுத்த ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைக்கணும்னா அந்த ஸ்மாலை மறக்கணும், மறந்துட்டு டைனி, லிட்டில் இந்த மாதிரி போகணும் அப்படி. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஒகாபுலரி நம்ம பில்ட் பண்ணி நம்ம காலேஜ் லெவல்ல நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சிருப்போம், அப்போ பில்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்பவும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். there is always room for improvement when it comes to vocabulary. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா வந்து நானும் அவனும் ஒரே நேரத்தில் தான் போனோம், அங்க போய் சேர்ந்தது ஒரே நேரத்தில் தான் போய் சேர்ந்தோம்னு சொல்றோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா அட் த சேம் டைம். இது வந்து எல்லாருக்கும் புரியுறது, நமக்கும் புரியும், அடுத்தவங்களுக்கும் புரியும். ஆனா இது வந்து கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இதுக்கு மேல நம்ம போட்டு ரொம்ப மெனக்கட வேண்டாம் அப்படிங்கிறது வந்து. ஸோ அதே இதை வந்து நீங்க ஒரு ஸ்டெப் நீங்க கூட போனீங்கன்னா இப்ப சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு நீங்க சினானிம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லாட்டினா இன்ஸ்டன்டேனியஸ்லி, அதுவும் அதே மாதிரி தான். ஸோ அட் த சேம் டைம் சொல்லாம நம்ம ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம இதை இப்படி சொல்லி பார்த்துட்டோம்னா சைமல்டேனியஸ்லி, இன்ஸ்டன்டேனியஸ்லி இப்படின்னு அதில் சொல்லி பார்த்தோம்னா வந்து நமக்கு அது அந்த அந்த வார்த்தை வந்து ஈஸியாக ஒட்டிக்கிறோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து அட் த சேம் டைம் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனால் சைமல்டேனியஸ்லின்னு சொல்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து பை டிஃபால்ட் அதே வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ ஸோ இந்த செகண்ட் டிப் என்னன்னா சிம்பிள். ஒரு நல்ல ஒரு டஃபரான வேர்ட்ஸ் லைக் நமக்கு லைக் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றோம், அதுதான் கெட் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். மறக்க வேண்டியதெல்லாம் வந்து இந்த கோ, ஸ்மால், இந்த பிக், இந்த இதெல்லாம் மறந்துட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து பயணம் செய்வோம். So moving on to the third tip for building or growing vocabulary. ஸோ இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். இதை எப்படி சொல்லணும்னா வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து ரூட் வேர்ட்ஸாக தான் இருக்கும், அப்படியே அதுதான் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அது வந்து நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு 50 வேர்ட் தெரியும், இன்னொருத்தருக்கு 100 வேர்ட் தெரியும். ஸோ இந்த 100 வேர்டை வந்து ஒன்றுமே செய்யாமல் மேஜிக்கலி வந்து நீங்கள் 1000 வேர்டை ஈஸியாக மாத்துறதுக்குள்ளது தான் நம்மளோட அடுத்த ட்ரிக். என்னன்னா வந்து இங்கிலீஷில் வந்து ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் உண்டு. என்னன்னா ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒன்று போடணும், போட்டா அந்த வார்த்தையோட மீனிங்கே மாறிடும். அதே மாதிரி அந்த ஒரு சின்னதா நம்ம சேர்க்கிறோம்ல அந்த ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ,
அந்த 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 ஒரு ப்ரிஃபிக்ஸையோ ஒரு சஃபிக்ஸோட அந்த மீனிங்கை கண்டுபிடிச்சிட்டேன் நான். அதை மட்டும் மனசுல வச்சிருந்தேன்னா வந்து ஒரு 10 வேர்டை வந்து நம்ம 100 வேர்டா மாத்திரலாம் ஈஸியா. ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா வந்து இப்போ டிஸ் இல்லாட்டினா ஆன்டை அப்படின்னா வந்து ஆன்டைன்னா வந்து ஒரு ஆப்போசிட். இப்போ இப்போ கிளைமேக்ஸ்னு ஒரு வேர்ட் இருக்குன்னா வந்து அதுக்கு முன்னாடி ஆன்டை கிளைமேக்ஸ்னு போட்டோம்னா நம்ம ஊர்ல வந்து ஆன்டி கிளைமேக்ஸ்னு சொல்லுவோம். சில இடங்கள்ல வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வந்து ஆன்டைம்பாங்க, ஆன்டை கிளைமேக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஆப்போசிட் ஆயிரும், கிளைமேக்ஸ்க்கு ஆப்போசிட். நம்ம எதிர்பார்த்திருந்த முடிவுக்கு அது ஆப்போசிட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு 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 பேசிக் ப்ரிஃபிக்ஸ். ஸோ இதை மாதிரி வந்து இப்போ ஒரு சின்ன சின்ன ப்ரிஃபிக்ஸஸ்லாம் நிறைய உண்டு. இப்போ யூஎன் அப்படின்னா அன்னுன்னா அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆப்போசிட் தான். இப்போ நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன், டிசைடட், ஆல்ரெடி டிசைடட் அப்படின்னு சொல்ல அப்படிங்கிறது வந்து முன்னாடி யூஎன் மட்டும் போட்டோம்னா வந்து அன்டிசைடட். அப்போ வந்து ஒன்றும் நம்ம வந்து டிசைட் பண்ணலங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி வந்து இந்த பையன் ரொம்ப ஆக்டிவா இருக்கான், துருன்னு இருக்கான், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ரிஃபிக்ஸை போடணும், இன். அப்போ அது வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஆக்டிவ்ங்கிற வேர்ட்லயே வந்து இன்னொரு சும்மா முன்னாடி ஒரு 2 எழுத்தை போடுறோம், அது டக்குன்னு இன்ஆக்டிவ் ஆயிருது. அது இன்னொரு வேர்டு நம்ம ஒக்காபுலரியில வந்து இன்னொரு டிக் போட்டுக்கலாம். ஓகே, இந்த கவுண்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது உங்களுக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கு நம்ம தெரியும், அந்த இதை நல்லா கனெக்ட் பண்ணுப்பா அப்படிம்போம் நம்ம வந்து. ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ் அப்படி போட்டோம்னா டிஸ்கனெக்ட், அதுவும் நமக்கு தெரியும், அதுவும் ஒரு ஒக்காபுலரி வேர்டா அது பில்ட் ஆகுது. அது வந்து முன்னாடி டிஸ் போட்டோம்னா அந்த கனெக்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கிறது வந்து துண்டிச்சு போயிடுது, அதான் டிஸ்கனெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்போசிட் வேர்ட். இதெல்லாம் ப்ரிஃபிக்ஸா யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணோம், ஒரு 2 எழுத்து தான், யூஎன் போட்டோம், ஐஎன் போட்டோம், இதுல வந்து 3 எழுத்து டிஐஎஸ்ன்னு போட்டோம். நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு வார்த்தை தான் டிசைடு, ஆக்டிவ், கனெக்ட். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் போடும் போது வந்து ஆப்போசிட் ஆயிடுது. இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸா நம்ம சின்ன சின்ன ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 50 ப்ரிஃபிக்ஸ் தான் இருக்கும், 50 100 தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க படிக்கணும்னு அவசியமே கிடையாது, அதுக்குள்ள சின்ன மீனிங் மட்டும் பார்த்தா போதும். அப்போ நிறைய வேர்ட்ஸ்க்கு முன்னாடி அதை போடலாம். ஸோ இதுல லொகேஷனா இருக்கலாம், இல்ல நம்பரா இருக்கலாம், இது 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 எதுனா கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு ஸ்டாண்டர்ட்னு இருக்கும் போது வந்து அதுக்கு முன்னாடி சப்னு போட்டா சப்ஸ்டாண்டர்ட். அப்போ வந்து தரக்குறைவா இருக்கிறது வந்து சப், அந்த இது பண்ணலாம். இப்போ முன்னாடியே ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அண்டர்னு போடலாம், இல்லாட்டினா மிட்னு போடலாம். இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி மிட்னு போட்டோம்னா மிட் டேர்ம், இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்ல. ஸோ அது மிட். ஸோ நமக்கு தேர்தல் தெரியும், நமக்கு முன்னாடி அது வந்து இடைங்கிறது மிட்னு தெரியும், அதை முன்னாடி ஒட்டணும்னா மிட் டேர்ம்ங்கிறது வந்து எக்ஸாம்லயும் வரும், தேர்தல்லையும் வரும். ஸோ இது வந்து நமக்கு வந்து சின்ன சின்னதா நம்ம முன்னாடி ஆட் பண்றோம் ஒரு வார்த்தைக்கு. நமக்கு ஏற்கனவே நிறைய வார்த்தைகள் தெரியும், அதுக்கு முன்னாடி ஆட் பண்றோம். இது போலதான் பின்னாடியும். இப்போ நம்ம மெதுவா போறது அப்படிங்கறது வந்து இப்போ நம்ம வந்து ஸ்லோன்னு சொல்லுவோம். அப்போ அதே வந்து எல்ஒய் ஆட் பண்ணீங்கன்னா ஸ்லோலி, இல்லாட்டினா அதை குறிச்சு பேசும்போது ஸ்லோனஸ் அப்படிம்போம். இது வந்து நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை வந்து லைப்ரரி. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் அப்படிலாம் இருக்கும்போது வந்து அதுக்கு பின்னாடி ஐஏஎன் சேர்த்தோம்னா லைப்ரேரியன் நமக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். ஸோ இந்த லைப்ரரியில இருந்து லைப்ரேரியன் வர்றாரு அது. ஸோ நம்ம ப்ரொஃபஷன் நமக்கு தெரியும், அதுக்கு ஒரு ஐஏஎன் போட்டோம்னா டக்குன்னு நமக்கு லைப்ரேரியன் கிடைச்சிருவாரு. இது இன்னொரு வார்த்தை. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஐசிஇ, ஐஇசட்இ இப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு 100 வேர்டு பில்ட் பண்ணலாம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வேர்டு. இப்போ வெஸ்டர்னைஸ், கஸ்டமைஸ், இப்படி சும்மா இஷ்டத்துக்கு நம்ம போட்டுட்டு நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். நம்ம 3 எழுத்து இல்லைன்னா 2 எழுத்து சஃபிக்ஸ் தான் இருக்கும், எல்ஒய்ன்னு இருக்கும், இல்லைன்னா ஐஎஸ்சின்னு இருக்கும், இல்லைன்னா ஐஇசட்இன்னு இருக்கும். இதை வச்சு நீங்க ஆயிரக்கணக்கான இதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா பில்ட் பண்ணிடலாம். இதுக்கு நீங்க பெருசா மெனக்கிடணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இது போக வந்து ஹூடுன்னு நம்ம சஃபிக்ஸ் போடலாம், இல்லாட்டினா இசம், அப்படி இந்த மாதிரி இந்த லிங், இந்த மாதிரிலாம் வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம்.
அப்போ வந்து நம்ம இந்த சஃபிக்ஸ் வந்து என்னதை மீன் பண்ணுதுன்னு நம்ம அதை ஒரு சஃபிக்ஸா படிச்சா நமக்கு வந்து அதை வச்சு நம்ம 100 வேர்ட் அடிஷ்னல் வேர்ட்ஸை வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வேர்ட்ஸை வச்சு பில்ட் பண்ணிடலாம். ஸோ அகைன் இது வந்து ட்ரை டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ். நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வழக்கமாக ஒக்காபுலரி நம்ம படிச்சுட்டே வர்றோம். ஒரு சைடில் இது வந்து ஒரு சைடு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த ப்ரிஃபிக்ஸை நம்ம வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நமக்கே வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அப்படி ஏன் இது போட்டால் இப்படி மாறுது, ஏன் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஆன்டி போட்டால் ஆன்டி கிளைமேக்ஸாக மாறுது. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து நாட் ஓன்லி நமக்கு வந்து ஒரு இது கிடைக்குது, ஒரு புது வொக்காபுலரி வேர்ட் கிடைக்குது, பட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஒரு வேர்டுக்கு பின்னாடி உள்ள அர்த்தம், அது எப்படி ஒரு 2 வேர்ட்ஸ் சேர்ந்தா என்ன ஆகுது, எத்தனை வேர்ட்ஸை நம்ம வந்து புனைய முடியுங்கிறதெல்லாம் வந்து இதுல நமக்கு நம்மளே ஈஸியா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ரிசல்ட் என்னன்னா வந்து உங்க வொக்காபுலரி வந்து பன்மடங்கு பெருசாகுது. ஸோ ஆன் டு த 4th டிப். இது ஒரு சுயசொரிதல்னு சொல்லலாம். ஏன்னா நான் விடுதலை பருவத்தில் நான் வைரமுத்துவோட கவிப்பேரரசு வைரமுத்துவோட பெரிய ஃபேன். அப்போ அந்த வயசுல வந்து அவரோட ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு கவிதையையும் ஒவ்வொரு வரியையும் அப்படியே மனப்பாடம் பண்ணி தெரிஞ்ச நாட்கள் அதெல்லாம் வந்து. அப்போ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண, ஐ பிலீவ் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு வார்த்தை வந்து ஸ்பரிஷம். அது வந்து அவரு அந்த நான் ஃபர்ஸ்ட் டைம் வாசிச்சப்பமே வந்து அதெல்லாம் மீனிங் என்னன்னு தெரியல, தேடி பிடிச்சு கண்டுபிடிக்க என்னைய சொல்லுச்சு அந்த வார்த்தை. அதை போய் தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு அவர் என்ன கான்டெக்ட்ல அதை யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்து அப்புறம் என்ன பண்ணேன்னா வந்து நான் வந்து ஒரு காலத்துல கவிதை எழுத ஆரம்பிக்கும் போது வந்து என்னோட ஒரு 10 கவிதையிலையாவது வந்து அந்த ஸ்பர்ஷம்ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன். ஸோ இவ்வளோ நாள் கழிச்சும் எனக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இருக்குன்னா வந்து ஸோ ஐ ஹேட் அன் எமோஷனல் கனெக்ட். அந்த அந்த கான்டெக்ட்ல வந்து நம்ம எந்த வார்த்தையை நம்ம எங்கேருந்து தோண்டி எடுக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, அதை வந்து நம்ம எங்க அப்ளை பண்ணி எங்க யூஸ் பண்றோம் அதை பொறுத்து தான் அது வந்து நம்ம எவ்வளவு நாள் நம்ம கூட அதை டிராவல் பண்ண போகுதுங்கிறது இருக்கு. ஸோ இந்த ஃபோர்த் டிப் என்னன்னா வந்து சும்மா வெறுமனே நம்ம வந்து ஒரு வார்த்தையை வந்து எல்லா வார்த்தையும் நம்ம அப்படி பண்ணிட முடியாது, ஆனா முடிஞ்ச அளவுக்கு நிறைய வார்த்தைகளை வந்து நம்ம அப்படி கத்துக்கணும். ஸோ நம்ம கத்துக்கிறது மட்டும் காணாது, புட் இட் இன் அ கான்டெக்ஸ்ட். ஒரு அந்த வார்த்தையை வந்து ஒரு இதுல ஒரு கான்டெக்ட்ல போட்டு அதை அது தொடர்பா வந்து நம்ம வந்து அதை நீங்க அப்படியே முன்னெடுத்து போனீங்கன்னா வந்து அந்த வார்த்தை உங்க கூட அப்படியே டிராவல் ஆகும். ஸோ லைக் ஈவன் லைக் இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு குக்கிங் வொக்காபுலரியோ இல்லை ஒரு வெதரை பத்தி உள்ள வொக்காபுலரியோ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க பிளைண்டா வந்து வின்டர், சம்மர், லைக் ஸ்லீட் ஆர் லைக் ஃப்ரீசிங் ரெயின் ஆர் ட்ரிசில் இப்படிலாம் அப்படி படிக்காம வந்து நீங்க சும்மா நீங்க இப்போ கூகுள்லயோ ஒரு இதுலயோ போய் பார்த்தீங்கன்னா ஒரு வெதர் ரிப்போர்ட்டர் பாக்குறீங்கன்னா வந்து ஒரு வெதர் ஃபோர்காஸ்ட்ல பாக்குறீங்கன்னா அப்போ வந்து அதை வந்து நீங்க அப்படி பார்த்துட்டு நீங்க வந்து அடுத்த வாரம் நீங்க வந்து ஹொக்கனேகலுக்கோ எங்கேயோ போறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு நீங்க வந்து இங்கிலீஷ்ல விஷுவலைஸ் பண்ணி பாருங்க வெதர். ஸோ இட் வில் பி ஹோப்ஃபுல்லி இட் வில் பி லைக் அ சன்னி டே. அந்த மாதிரி நல்ல ஒரு மிஸ்ட் இருக்கணும், நல்ல ஒரு வார்மர் டெம்பரேச்சரா இருக்கணும், அப்போ நல்ல ஒரு வெதர் இருக்கணும், வார்மர் வெதரா இருக்கணும், நல்ல டெம்பரேச்சர் நல்லா இருக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்து நீங்க அப்படியே அந்த வேர்ட்ஸ் இல்லாட்டி அந்த சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து தனியா ஒரு பிளைண்டா வந்து சம்மர் வின்டர்னு படிச்சோம்னா கொஞ்ச நாள்ல மறந்துடும். அந்த சம்மரும் வின்டர் மறக்காது, பட் அதுக்கு அடுத்த லெவல்ல உள்ள வார்த்தைகள்லாம் வந்து மறந்துடும். ஸோ இதுக்கு வந்து நீங்க கான்டெக்ட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு
ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு இந்த வேர்ட்ஸை வந்து அப்ளை பண்றது எந்த எந்த கான்டெக்ட்ல நம்ம படிச்சோமோ அதே கான்டெக்ட்ல நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால வந்து கூட கொஞ்ச நாள் இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம கூட டிராவல் ஆகும். ஸோ அகைன் put these words like whatever you are learning into proper context. ஸோ என்னோட 5வது டிப் ஒகாபுலரி பில்ட் பண்றதுக்கு வந்து அகெயின் இட்ஸ் a simpler one. எவ்வளோ டிவி பார்க்க முடியுமோ, எவ்வளோ இங்கிலீஷ் மூவிஸோ இல்லை கார்ட்டூன்ஸோ என்னதுனாலும் சரி வித் சப்டைட்டில் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாருங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். பக்கத்தில் ஒரு சின்ன நோட் புக் வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம ஒரு சப்டைட்டில் வச்சுக்கோங்க மூவிக்கு. நீங்கள் பக்கத்தில் ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு 5 வார்த்தை அதில் நீங்கள் அப்படி பார்த்தே இருக்கிறீங்க. அதில் வந்து ஒரு 5 வார்த்தை உங்களுக்கு புரியலை, அவங்க என்னமோ பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவு புரியுது, கான்டெக்ட் புரியுது உங்களுக்கு. இந்த சிச்சுவேஷனில் வந்து இதுக்கு இப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு புரியுது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து எல்லா வேர்ட்ஸையும் நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணணும்னு இல்லை. உங்களை எந்த வேர்ட்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுச்சு, அதில் வந்து உங்களை வந்து உங்களோட அட்டென்ஷனை அந்த அந்த என்டையர் மூவிலேருந்து ஒரு 5 வேர்ட்ஸ் தான், அதை நீங்கள் எடுக்கணும், அவ்வளோதான். எதெல்லாம் வந்து தட் கிராப்ட் யுவர் அட்டென்ஷன், உங்களை எதெல்லாம் எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு, அந்த அந்த 5 வார்த்தைகளை மட்டும் சும்மா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு படம் முடிஞ்ச பிறகு படத்தை பாதியில நிப்பாட்டாதீங்க. அப்போ லைஃப்ல இனிமேல் நீங்கள் படமே பார்க்க மாட்டீங்க. ஸோ படம் முடிஞ்ச பிறகு நீங்கள் எடுத்து பாருங்க இந்த 5 வார்த்தையும் ஒரு டிக்ஷனரியில் லுக்அப் பண்ணி பாருங்க, இது என்னதான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் வந்து நீங்கள் வந்து 20 வார்த்தைகளையோ 30 வார்த்தைகளையோ அந்த ஒரு படத்துல இருக்க வேண்டாம், ஒரு 5 வார்த்தை அவ்வளோதான். அதுவுமே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றது. சில நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வைரமுத்துவோட ஒரு வார்த்தை சொன்னேன்ல, ஸ்பரிஷம்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி ஒரு கேட்சியா ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அகெயின் வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா வந்து நம்ம படிக்கிற நிறைய வார்த்தைகள் வந்து சீக்கிரமே நம்மளை விட்டுட்டு போயிடும். ஆனா வந்து சில வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளையே வந்து என்ன வந்து நீ படிச்சுக்கோ, என்னைய லுக்அப் பண்ணுன்னு அந்த வார்த்தைகளே உங்கள்கிட்ட சொல்லும். ஸோ அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க பண்ணா போதும், நீங்களா தேடி தேடி போய் படிக்க வேண்டாம். அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். அப்பமே வந்து உங்க vocabulary வந்து இட் வில் கீப் ஆன் பில்டிங், இட் வில் கீப் ஆன் க்ரோயிங். ஸோ அகெயின் நல்லா இங்கிலீஷ் படம் பாருங்க. ஒரு ஒரு 2 மணி நேரம் படத்துல வந்து மேபி ஒரு 5 நிமிஷம் அந்த வந்து நோட் பண்றதுக்கு மட்டும், அவ்வளவுதான். அப்போ நீங்க போய் உடனே போய் டிக்ஷனரி எடுத்து பார்க்க வேண்டாம், சும்மா நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். வெரி வெரி சிம்பிள். அது உங்க போன்ல உள்ள நோட் பேட்ல கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். அதை போட்டு வச்சுட்டு இதை நீங்க பில்ட் பண்ணுங்க இந்த vocabulary-ய, அவ்வளவுதான். வெரி வெரி சிம்பிள். ஸோ நம்ம சின்ன வயசுல இப்போ எக்ஸாம்ஸ்லாம் எழுதும் போது வந்து அப்பெல்லாம் வந்து இந்த சாய்ஸ்ல விடுற ஆப்ஷன் இருக்கும். இப்போ 2 எஸ்ஏ கொடுத்துருப்பாங்க, 2ல ஏதாவது ஒன்று எழுதுனா போதும், ஒன்றை வந்து நம்ம டச்சே பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலீஃப் வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ அது போலதான் இந்த டிப்பும் உங்களுக்கு. ஸோ ஃபைண்ட் சம்திங், உங்களுக்கு என்னது பிடிக்குதோ அதை வந்து தேடுங்க. ஸோ தட் இஸ் மை 6th டிப். என்னன்னா வந்து ஒரு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ, இல்லை ஒரு என்ன ஏரியா பிடிக்குதோ அதை வாசிங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சின்ன வயசுல வந்து கிரிக்கெட்னா உயிர். அப்பா வந்து நான் இங்கிலீஷ் படிக்கணுங்கிறதுக்காக நடந்து போய் அடிக்கடி போய் வந்து வழக்கமாக தமிழ் பேப்பர் தான் வாங்குவோம். ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க, நான் தமிழ் மீடியம் தான் ஃபுல்லாகவே, இங்கிலீஷ் இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக வந்து அப்போ வந்து ஹிண்டு பேப்பர் வாங்கிட்டு வருவாங்க, நடந்து போய் நியூ காலனியில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ வாங்கிட்டு வந்து என்னைய படிக்க வைக்கிறதுக்காக என் பக்கத்தில் கொடுத்துட்டு போவாங்க. நான் நல்லா மோந்து பார்த்துட்டு கொஞ்ச நாளாக வச்சிருவேன். அப்புறம் கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் வந்தப்போ என்ன பண்ணுவேன்னா ஸ்போர்ட்ஸ் பேஜ் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா முதல்ல வந்து படத்தை பார்ப்போம், அப்புறம் ஸ்கோரை பார்ப்போம்,
அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க ஆரம்பிப்போம். அப்போ இப்போ ஒரு ஒரு பேசேஜ வாசிச்சு பார்க்கும்போது வந்து அதுல வந்து 2, 3 வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியாது. அப்போ அப்போ வந்து நமக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கு, கிரிக்கெட் பிடிச்சிருக்கனால வந்து என்ன பண்ணுவேன்னா, வேற வழியே இல்ல. யாருமே சொல்லாம, வாத்தியாரோ, அப்பாவோ யாருமே சொல்லாம, நானே போய் டிக்ஷனரி எடுத்து நான் ஓகே இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தாதான் அந்த ஆத்தர், அந்த எடிட்டர் வந்து அந்த ஆளை பத்தி என்ன சொல்லியிருக்காருங்கிறது எனக்கு கரெக்டா புரியும். அப்பதான் வந்து நான் அதை என்ஜாய் பண்ண முடியும். ஓ ஓகே நமக்கு பிடிச்ச ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆள் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இல்ல குறையோ நல்லதோ அது என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறது அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நான் டிக்ஷனரி எடுப்பேன் முதல்ல. ஸோ அப்படி நிறைய வொக்காபுலரி நான் பில்ட் பண்ணேன். ஸோ அது வந்து ஹிந்து ஸ்போர்ட்ஸ் பேஜில் ஸ்டார்ட் ஆனது வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த பேஜஸ்க்கும் போச்சு. நாட் ஓன்லி அடுத்த பேஜஸ் பட் ஆல்சோ லைக் நான் இப்படி படிக்கிறத பார்த்துட்டு அப்பா வந்து ஓகே அப்ப அடுத்து ஒரு மேகசின் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்னு ஒரு மேகசின் அப்போ வரும், கிரிக்கெட் மேகசின் வரும். அதை வாங்கணும். அதுலயும் முதல்ல வந்து எடுத்த உடனே நான் வந்து மிடில் பேஜ் தான் பார்ப்போம். மிடில் பேஜ்ல பெரிய கலர் பிக்சர் போட்டிருப்பாங்க, அதை பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி ஒகாபுலரி பில்ட் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் என்னன்னா நமக்கு கிரிக்கெட் பிடிக்கும் போதே வந்து அப்போ வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் கமெண்ட்ரி வரும், ஹிந்தியில வரும், இங்கிலீஷ்லயும் வரும். எங்க இருந்தனாலும் எந்த கண்ட்ரில இருந்தனாலும் நமக்கு வந்து இங்கிலீஷ்ல வரும். ஸோ அதையும் கேட்கலாம். அப்போ அதையும் கேட்போம். அப்பவும் வந்து நமக்கு புரியும், ஓரளவு புரிய ஆரம்பிக்கும். சில வார்த்தைகள் புரியாது. அப்பவும் வந்து இவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறபோது நம்ம கான்டெக்ட் தெரியும் நமக்கு. ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த கிரிக்கெட்டை பத்தி உள்ள நாலேஜ் இருக்கிறதுனால அவன் என்ன மீனிங்ல சொல்றான்னு தெரியும். அப்போ அந்த வேர்டை நம்ம லுக்அப் பண்ணுவோம் ஆப்வியஸ்லி. ஸோ லுக்அப் பண்ணி நம்ம அடுத்த தடவை நம்ம வந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கல்லி கிரிக்கெட் எங்கேயாவது விளையாடுவோம்ல நம்ம, அப்போ வந்து மேட்ச் விளையாடும் போது அப்போ நம்மளே வந்து கமெண்ட்ரி சொல்ல ஆரம்பிப்போம். அப்போ அந்த வேர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கே நம்ம வாயில வந்து அப்படியே அப்படியே வரும். ஸோ இது இது ஒரு 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 ஸ்டேஜ். இப்போ எனக்கு எனக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னாச்சுன்னா, நான் வந்து குக்கிங்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப சாப்பாடு பிடிக்கும். அதனால இந்த குக்கிங் ரிலேட்டடா உள்ள வேர்ட்ஸ் வந்து ஓரளவு நம்ம வந்து நம்ம தமிழ் குக்கிங் அந்த இதெல்லாம் முடிச்சு அதெல்லாம் கரைச்சு குடிச்ச பிறகு வந்து அடுத்து வெஸ்டர்ன் குசின் அப்படிங்கிற போது அப்போ ஒவ்வொரு இப்ப கத்தியை வச்சு ஒருத்தன் இப்படி ஸ்லைஸ் பண்றான், அப்படி வெட்டுறான், இப்படி பண்றான்னா ஒவ்வொரு கட்டுக்குமே ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. அதே மாதிரி நம்ம வதக்குறன்னு சொல்றதே வந்து அது இங்கிலீஷ்ல வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் லைக் இவ்வளவு எண்ணெய் ஊத்துனா இப்படி இல்ல அப்படி ஒவ்வொன்னா அதே மாதிரி வேக வைக்கிறது இப்படி ஒவ்வொன்னா வந்து நம்ம ஒகாபுலரி அப்படியே அப்படியே பில்ட் ஆயிட்டே போகும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்றது. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை தேடி படிங்க, அதை தேடி பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்களே வந்து உங்களோட லைக் அந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல நீங்க தேடி வாசிங்க, தேடி பாருங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்களே வந்து அதுக்கு ரிலேட்டடான வொக்காபுலரியை உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதே தேடும். அது உங்களுக்கு புரியுமோ புரியலையோ டசன்ட் மேட்டர் அட் திஸ் ஸ்டேஜ். பட் நீங்களாவே உங்களுக்கு தெரியாமலே வந்து இது ஆட்டோமேட்டிக்கா போகும். ஏன்னா வந்து ஒகாபுலரி பில்டிங் வந்து நான் என்ன சொல்லணும்னா ஒரு டயட் மாதிரி. இப்ப எல்லாரும் டயட்னு சொல்றாங்களே அது மாதிரி நமக்கு பிடிச்ச சாப்பாடை ஆயுசு முழுக்கும் நம்ம சாப்பிட முடிகிற சாப்பாடை முடிகிற டயட்ல இருந்தா மட்டும்தான் வந்து அந்த டயட் நம்ம கூட ஒட்டிக்கும். இல்லாட்டினா கொழுப்பு தான் ஒட்டிக்கும் கடைசி வரைக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் ஒகாபுலரிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு தேடுங்க, அந்த ஏரியால மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ என்னோட ஃபைனல் டிப், இது வந்து டிப்புன்னு சொல்றத விட வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு அட்வைஸ்ன்னு கூட நான் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மெமரிஸ் வந்து லைக் ஒரு
சீக்கிரமே வந்து தே ஃபேட் அவே. ஒரு அது நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெமரியை ஃபார்ம் பண்ணுவோம். ஆனா அந்த மெமரி வந்து எது நல்ல விஷயமாலும் சரி, கெட்ட விஷயம்னாலும் சரி, படிப்பு சம்பந்தமாலும் சரி, எந்த விஷயம்னாலும் சரி வந்து நம்ம கஷ்டப்பட்டு நமக்கு வந்து அந்த மெமரி வந்து ஃபார்ம் ஆகும். ஆனா டக்குன்னு கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி காணாம போயிடும். ஸோ ஆனா அதை வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம ரிலீவ் பண்ணோம்னா வந்து அந்த மெமரி வந்து அது நம்ம கூடயே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து சின்ன வயசுல உள்ள ஃபர்ஸ்ட் லவ், இல்லாட்டினா ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், ஒரு தப்பான மோசமான இன்சிடென்ட், இல்ல ஒரு நல்ல விஷயம், அதை வந்து நம்ம நிறைய நேரம் லைஃப்ல வந்து அப்படியே நினைச்சு நினைச்சு பார்ப்போம். அப்படி கொஞ்சம் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு நினைச்சு நினைச்சு பார்ப்போம். அதனால மட்டும்தான் வந்து அந்த விஷயங்கள்லாம் நம்மகிட்ட ஒட்டிட்டு இன்னும் இருக்கு. இல்லாட்டி நம்ம அதெல்லாம் மறந்துருப்போம் அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட், ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தனால வந்து நம்ம வந்து அதை வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது போல தான் ஒக்காபுலரியும். ஒக்காபுலரி வந்து நம்ம இன்னைக்கு படிக்கிறோம், இன்னைக்கு ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட், ஒரு பர்சனல் டச் இருக்கு, அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம கொஞ்ச நாள்ல அது கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இடையில இடையில வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ அது மெயின். நம்ம எவ்வளோக்குள்ள வாசிக்கிறோங்கிறது எவ்வளோக்குள்ள முக்கியமோ அது போல தான் வந்து ரிவ்யூ. ஏன்னா வந்து நம்ம மெமரிங்கிறது வந்து ஒரு நம்ம கொஞ்சம் தான் இடம் இருக்கு அதுல வந்து. அது எப்போதுமே வந்து இப்போதைக்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு உள்ள அதை வந்து நம்ம நம்ம மெமரிக்குள்ள வச்சுக்கிறோம், மெமரைஸ் பண்ணி அதை வச்சுக்கிறோம். அவ்வளவுதான் இடம் வச்சிருக்கிறதுனால வந்து லிமிட்டெட் கெப்பாசிட்டினால வந்து அதை நமக்கு இப்போதைக்கு நமக்கு உயிர் வாழ என்ன தேவையோ ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸோ அதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். மற்றது எல்லாத்தையும் அது மறக்க ட்ரை பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட். தட்ஸ் ஆல். லைக் நம்ம வந்து ஆண்டவர் வந்து அப்படிதான் படைச்சிருக்கிறாரு. அப்போ வந்து அதுல அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சயின்டிபிக்லி ப்ரூவன் ஃபேக்ட் அது வந்து. ஸோ சிம்பிள் திங் என்னன்னா வந்து ரிவ்யூ பண்ணுங்க. நீங்க எங்கென்னலாம் ரீட் பண்ணீங்களோ, என்னென்னலாம் ஜாட் டவுன் பண்ணி என்னென்னலாம் எவ்வளோ பில் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கூட கொஞ்ச நாள் உங்க கூட வரணும்னா கீப் ஆன் ரிவ்யூவிங். அது வந்து உங்களோட அப் டு யூ. நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்றீங்களோ இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பண்றீங்களோ, ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜி நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒகாபுலரி பில் பண்றது வந்து எவ்வளவு முக்கியமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரிவ்யூவையும் வச்சுக்கோங்க நீங்க. ஸோ நீங்க நல்லா ஒகாபுலரியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணி ஒகாபுலரியை பில்ட் பண்ணுங்க. இதை நீங்க வந்து நாளைக்கு பெருசா எக்ஸாம்க்கு ஒகாபுலரி வேற, இல்ல படிப்புக்கு வேற. பட் ரியல் லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த என்ஜாய் பண்ணிட்டு அதை வந்து அப்ளை பண்ணுங்க ரியல் லைஃப்ல. ஸோ வாழ்த்துக்கள் சொந்தங்களே. ப்ளீஸ் டேக் பேபி ஸ்டெப்ஸ். யூ வில் ரீச் யுவர் கோல் வாட் எவர் தட் மே பி. மறுபடியும் பார்க்கலாம். நன்றி சொந்தங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.